ஹே காய்ஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம சிஎம் விஜய் அவர்களோட ஜனநாயகன் படத்துடைய சென்சார் கட் எதனா மூவி டீம் பண்ணி எதனா கொடுத்துட்டாங்க. ஸோ சென்சார் டீம் எதனா ஒரு சில கட்ஸ் சொன்னாங்க. அதெல்லாம் மூவி டீம் பண்ணி வந்தனா நம்ம சென்சார் டீமுக்கு படத்தை அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த வகையில் இப்போ வந்து சென்சார் டீம் அதெல்லாம் பார்த்து ப்ராசஸ் பண்ணி முடிச்சிட்டாங்களாமா. சர்டிஃபிகேட்ன்றது நாளைக்கு இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமைக்குள்ள அதனா சர்டிஃபிகேட் எப்போ வேணா கிடைச்சிரும்னு சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமை இல்லைனா ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனா ஃபேன்ஸ் அதாவது சினிமா ட்ராக்கர்ஸ் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஸோ மூவி டீம் வந்து யூபையை ட்ரை பண்ணலாமான்னு யோசிச்சிருக்காங்க. பட் வேணான்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிருன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் தான் வாங்க போறாங்களாமா. ஸோ அந்த வகையில் சென்சார் சர்டிஃபிகேட் அப்டேட் வந்து வெள்ளிக்கிழமை இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். வெள்ளி இல்லை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை எனக்கு தெரிஞ்சு வெள்ளிக்கிழமை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ பார்ப்போம் அப்டேட் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சென்சார் டீம் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா மூவி டீமுக்கு தான் வேலை. ஸோ கண்டிப்பா படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை வேலைகள் தான் பார்ப்பாங்க. ஸோ ரிலீஸ் டேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஜூலை 23 தான். ஸோ ஜூலை 23 ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் டேட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணோம். அண்டதுக்கு அப்புறமா ஒரு ரிலீஸ் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டுத்தையும் ரிலீஸ் பண்ணி பக்காவா படத்துக்கான ஹைப் ஏத்தி படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பிக் அனௌன்ஸ்மெண்ட் தான் இருக்குது. ஸோ ஜனநாயகன் படம் கூடிய சீக்கிரமா ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இதுக்கு அப்புறமா இந்த ஒரு படம் எவ்வளவு வசூல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. ஸோ படம் லீக் ஆகல அப்படின்னா கண்டிப்பா ஒரு 500-600 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கோம். பட் லீக் ஆனதுனால கண்டிப்பா கொஞ்சம் அடி வாங்கும். இது மட்டும் இல்லாம சர்டிஃபிகேட் ஃபிலிம் அப்படின்றனால இன்னுமே வசூல் அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு குடும்ப ஆடியன்ஸ் தான் நிறைய இருக்காங்க. ஸோ அந்த வகையில குடும்பமா தான் போய் பார்ப்பாங்க. பட் யூபை சர்டிஃபிகேட் இல்ல அப்படிங்கும்போது கண்டிப்பா வசூல்ல அடி வாங்கும். அண்ட் அதுக்கப்புறமா ஃபேன்ஸ் தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 400 450 கோடி ஃபைனல் கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை தாண்டி பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இதுதான் ஃபைனல். மேபி யூபையை கொடுத்தாவது ஒரு 500 crore நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் 450 தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் சர்டிஃபிகேட்டுக்கு. ஸோ லீக் ஆன படத்தை 1 கோடிக்கு மேலே பார்த்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் எவ்வளோ பண்ணுதுன்றதை பொறுத்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிஎம் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துடைய சென்சார் சர்டிஃபிகேட் வெள்ளிக்கிழமை இல்லைனா ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ சென்சார் டீம் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ யாரெல்லாம் அதுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.